இவர் அண்ணன் அவர் தம்பி, இவர் அண்ணன் அவர் தம்பி, இவர் அக்கா அவ தங்கச்சி, இவ அக்கா அவ தங்கச்சி, இவ மாமா இவ சித்தப்பா இவ பெரியப்பா, இவ மாமா இவ சித்தப்பா இவ பெரியப்பா, இவ மாமா இவ சித்தப்பா அவ பெரியப்பா. ஒவ்வொரு உறவும் தேடுகிறது, ஒவ்வொரு உறவும் தேடுகிறது உறவில்லாத உறவை. ஹாஸ்டல் போயிருப்பீங்க, படிக்க போயிருப்பீங்க, வேலைக்கு போயிருப்பீங்க, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி உறவுகளை சொல்லி கூப்பிடக்கூடிய நீங்கள் பார்த்து பதனமா உறவை சரியா கையாண்டு இருந்து உங்களோட வாழ்க்கையை மென்மேலும் நகர்த்த பாருங்க. ஏமாற வேண்டாம். எனக்கு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஹாஸ்டலாகட்டும் யாராச்சும் அண்ணனா பழகுது, தங்கச்சியாக பழகுது, காசு கொடுக்கறது, காசு வீணாக போகிறது, வெட்டியாக போகிறது, பாசம் காட்டுறது, அளவு கடந்த பாசம் காட்டுறது, அளவாக காசு காட்டாமல் எப்படியோ பாசம் காட்டுறது, கடைசியில் வேறு நட்பு வந்ததுன்னா அப்படியே போயிடுது, அவங்க சொந்தம்னு குடிச்சு போயிடுது. இதெல்லாம் நிறைய நடக்குது. பார்த்து கனிவா படிப்புக்கு சப்போர்ட் பண்ணேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், பெரிய லைட்டா கண்டுக்க மாட்டேங்கிறா. எத்தனை பேர் சொல்கிறோம். பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னா உங்கள் சொந்தக்காரனா பிடிச்சிருக்கலாம், நான் பார்த்தணும் வேறங்க யாரோ பூவை பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஆபத்து. பார்த்துடுங்க. சொந்தம் சார்ந்த பாட்டு, உறவில்லாத உறவு சொந்தம் சார்ந்த பாட்டு.